காய்ஸ் வணக்கம். இன்றைக்கி பேண்ட் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நேற்றே பாட்டுறோம் இல்லையா, எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ பாண்டியன் கேட்குறாரு, என்னம்மா நீ இன்னும் மார்க் ஷீட் கொடுக்கலையாமே, உங்கள் கரஸ்பாண்டன்ட் ஃபோன் பண்ணி சொன்னார் அப்படின்போது, ஆமாம் மாமா அப்படின்னு தயங்குறாங்க. ஸோ சரவணன் கேட்குறாரு, என்ன மயில் கொடுத்துடலாம் இல்லை மயில், அதை ஏன் மயில் இப்படி பண்ணுற அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நம்ம மீனா சொல்கிறாங்க, அக்கா வேணா நான் ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு லீவ் போடுறேன், நம்ம 2 பேரும் போய் டியூப்ளிகேட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம போய் ப்ராசஸ் என்னன்றதை போய் பார்க்கலாம்க்கா, அதுக்கு எதாவது அப்ளை பண்ணால் பண்ணலாங்க்கா அப்படின்றாங்க. அப்போ நம்ம பாண்டியன் இருந்துட்டு, எதுக்குமா நீ இதுக்காக ஒரு நாள் லீவ் போட்டுக்கிட்டு அப்படின்னு மீனாட்ட சொல்லிட்டு, இங்கே பாருமா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க, என்ன கொஞ்சம் காசு செலவாகும், பட் பரவாயில்ல நம்ம அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒரு நாள் ரெடி பண்ணிடலாமா அப்படின்றாரு. ஐயோ தங்கமயில் யோசிக்கிறாங்க, ஐயோ மாட்டிக்கிட்டோமே என்னடா பண்ணுறது அப்படின்னு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து வந்து ரூமுக்கு வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி மாட்டிக்கிட்டோமே, இந்த கரஸ்பாண்டன்ட் போய் தேவையில்லாமல் மாமாவுக்கு வேறு ஃபோன் பண்ணி தொலைச்சிட்டாரு, இந்த சரவண மாமாட்டையும் அவ்வளோ சொல்லி வச்ச சர்டிஃபிகேட் தொலைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி வச்சேன், இங்கே நின்று எல்லாரும் முன்னாடி இருந்துட்டு என்ன மயில் இப்படி பண்ணுறேன்னு கேட்குறாரு, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வசமாக மாட்டிக்க போகிறோம், என்ன தான் பண்ணுறது அப்படின்னு இந்த சீரியல் ஃபுல்லாக டெய்லி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே தான் அவங்க போல் போடிட்டுருக்கு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம கதிர் ராஜி சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் போயிருக்காங்க. ரொம்ப பெரிய ஹோட்டலுக்கு போயிருக்கிறாரு. ஸோ அவர் பார்க்கும்போது ரேட்டிங் நல்லா இருக்குது, நல்ல ஹோட்டலில் போயிட்டு வரோம், ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் சாப்பாடு நல்லா இருக்கும் தானே, வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். அங்கே போய் மெனு கார்டை பார்த்தா பயங்கர பில்லாக வர வந்துடும் போல இருக்குது, ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. யோசிக்கிறாரு, ஐயோ இங்கே விட்டால் நம்மளை மாவாட்டை விட்டுருவாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அண்ட் ராஜியும் யோசிக்கிறாங்க, டே வேண்டாம் வா ஏதாவது சின்ன ஹோட்டலுக்கு போயிடுவோம் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இங்கே ரொம்ப காசு ஜாஸ்தியாகும் அப்படின்னால அவங்க சொல்கிறாங்க. பட் இவர் வந்துட்டு சரி நீ வந்து உட்காந்துட்டோவா சாப்பிடலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட காசு இல்லைனாலும் ராஜியை நல்லா சாப்பிட வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ வந்துட்டு வெயிட்டர் வந்துட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது ராஜி தயங்குறாங்க, நம்ம ஏதாவது ஜாஸ்தியாக எல்லாமே ஜாஸ்தி ரேட்டாக இருக்குது சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு தயங்கும் போது, நான் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணுறேன், ராஜிக்கு வந்து ஒரு சிக்கன் பிரியாணி சொல்லிவிட்டு அவருக்கு 2 பரோட்டா போதும் அப்படின்ட்டாரு. ஸோ ராஜி கேட்குறாங்க, ஏய் அது என்ன எனக்கு மட்டும் சிக்கன் பிரியாணி, நீ மட்டும் பரோட்டா சாப்பிட்ற, உனக்கு வந்துட்டு ரேட்டு கம்மின்றக்காக தான் பரோட்டா வாங்குறியா அப்படின்போது, இல்லை எனக்கு ஒன்றும் பெருசாக பசிக்கல அதனால பரோட்டா வாங்குறேன், நீ சிக்கன் பிரியாணி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி வருது. ஸோ ராஜி சொல்கிறாங்க, இந்த நீ சாப்பிட அப்படின்போது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், அவருக்கு வந்து 2 பரோட்டாவும் அந்த கிரேவி மட்டும்தான் இருக்குது. ஸோ அது அவருக்கு நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்காரு, காலையிலையும் சரியாக சாப்பிடல, ஆப்வியஸாக நல்ல பசி இருக்கும், பட் இருந்தாலும் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ரேட் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு இங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு போகவும் அவருக்கு விருப்பம் இல்லை, ராஜி நல்ல ஹோட்டலில் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து 2 பரோட்டாவை சாப்பிட்டுக்கிட்டு அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு சாப்பிட்டு, ஏன்னா சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டாருன்னா ராஜி வந்துட்டு இந்த அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அது பொறுமையாக அதை அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. பட் இவங்களும் எவ்வளோ சொல்கிறாரு, சரி முட்டையாவது எடுத்துக்கோ, ராஜி சொல்கிறாங்க முட்டையாவது எடுத்துக்கோ, பிரியாணி எடுத்துக்கோ, எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்றாரு. ஸோ ஒரு பாயிண்ட்ல ராஜி சொல்றாங்க, என்னால் இதுக்கு மேலே சாப்பிட முடியாது, இந்த நீ சாப்பிடு அப்படின் போது அவர் கேட்குறாரு, என்ன இந்த மான் கதையா, ஒரு மான் தண்ணி குடிக்கணுன்றதுக்காக இன்னொரு மான் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு அந்த மாதிரியா, அதெல்லாம் வேணாம் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரோட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு வந்துடுறாரு. இவங்களும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, என்ன பிளான், வேற அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின் போது, ஏன் கஸ்டமருக்கு வந்து அவரோட மீட்டிங் என்னமோ முடிஞ்சிருச்சு, ஸோ அவர் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டாரு, ஸோ நம்ம கிளம்பிடலாம் அப்படின் போது, ஸோ நம்ம ராஜி கேட்குறாங்க, உனக்கு ரொம்ப கஷ்டமா இல்லையா, 2 நாள் நைட்டும் ட்ராவல் பண்ணுறியே அது கஷ்டமா இருக்கும் தானே போது, இப்போ பாரு நம்ம எப்படினாலும் நம்ம கஸ்டமர் வயசானவர், கொஞ்சம் நம்ம பொறுமையாக தான் போக வேண்டியதாக இருக்கும், பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு, சரி நீ எதுக்கு என்ன இது இந்த பிளான் பற்றி கேட்குற, ஏன் உனக்கு எதுவும் ஐடியா இருக்கான் போது, இல்லை பீச் போகலாம், ஃப்ரீயாக இருந்தோன்னா பீச் போகலான்னு ஆசைப்பட்டேன் அப்படின்றாங்க. ஸோ இவர் சொல்கிறாரு, உன்னை இன்னொரு தடவை இதுக்காக கூட்டிகிட்டு வரேன், ஏன்னா இப்போ கஸ்டமர் கிளம்பணும்னு சொன்னால் நம்ம கிளம்பிடணும், வேணா உன்னை இன்னொரு நாள் பீச்சுக்காகவே கூட்டிகிட்டு வரேன் அப்படின் போது, சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி உட்காந்துடுறாங்க. வண்டியில் ஏறி உட்கார்ந்ததுமே நம்மளோட ராஜிக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு. அவங்க லொக்கேஷன் வர வரைக்கும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அவர் எழுப்பி மேடம் வாங்க அப்படின்றாரு. எங்கன்னு பார்த்தா பீச்சு. ஏய் ஏன்னா பீச்சை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் போது, ஆமாம் உனக்காகலாம் ஒன்றும் நான் கூட்டிகிட்டு வரல, அதை அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, நான் உனக்காகலாம் இது ஒன்றும் செய்யலை, கஸ்டமர் அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னார், அதனால தான் நான் பீச்சை கூட்டிகிட்டு வந்தேன், உனக்காகலாம் கூட்டிகிட்டு வரல அப்படின்போது, நம்பிட்டேன் அப்படின்றாங்க. ஸோ பீச்சில் போயிட்டு வா 2 பேரும் விளையாட்டில் போய் கால் நினச்சிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடும்போது, இல்லை நீ போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகவே இல்லை. அவரும் போயிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் கதிர் போகலை, ராஜி மட்டும் போய் சின்ன குழந்தை மாதிரி அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க.
அதுக்குள்ள சரி நம்ம கடலையோட இந்த கடலையும் போடும் அப்படின்னு சொல்லிட்டு கடலை வாங்கிட்டு அவர் வெயிட் பண்ணாரு. அண்ட் ராஜியும் வந்துட்டாங்க. ஸோ 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ராஜி கேட்குறாங்க, "உனக்கு எதுல தான் இன்ட்ரெஸ்ட்? இப்போ எனக்கு இந்த மாரி பீச்சு, ஒரு சிலருக்கு ட்ராவலிங், ஒரு சிலருக்கு ஃபுட் அந்த மாரி உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? உனக்கு என்ன பிடிக்கும்?" அப்படின்போது, எனக்கு சந்தோஷமா இருக்க பிடிக்கும். மத்தவங்கள சந்தோஷமா வச்சுக்க பிடிக்கும்." அப்படின்னு பேசினாரு. ராஜி ஒரு லுக் விட்டதும், "ரொம்ப ஓவரா பேசுறேனோ?" சரி அப்படின்னு சொல்லிட்டு அத கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. சரி டைம் ஆயிடுச்சு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பலான்னு இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்மளோட ராஜி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறது, அவருக்கு அந்த ஒரு சின்ன சின்ன சிரிப்பு, நம்ம கதிர் இந்த அளவுக்கு கியூட்டா சிரிப்பாரா அப்படின்றது இன்னைக்கு ராஜி கூட இருக்கும்போது சின்ன சின்ன அந்த ஸ்மைல்ஸ், அந்த சின்ன சின்ன கலாய் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. அவர் கூட நின்னு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே நடந்து வரும்போது அவர் சொல்றாரு, "இங்க பாரேன், அடுத்தது உனக்கு போஸ்டிங் கிடைக்கும்போது" அதாவது ரிட்டன் எக்ஸாம் இப்ப தான் முடிச்சிருக்காங்க. பட் அவருக்கு நம்பிக்கை இருக்கு. "உனக்கு போஸ்டிங் கிடைக்கும்போது இந்த மாரி கடல் இருக்கிற ஊரா பார்த்து வாங்கணும்" அப்படின்னு. அம்மா நமக்கு வந்து போஸ்டிங் குடுத்து நம்ம வந்து இந்த போலீஸ் வேலை செய்றதே வீட்ல யாருக்கும் தெரியாதாம். இதுல கடல் இருக்கிற வேலைக்கு போஸ்டிங் குடுப்பாங்களா அப்படிங்கும்போது, "ஏன் நெகட்டிவா நினைக்கிற? நம்ம பாசிட்டிவா யோசிப்போம். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாதிரி தைரியமா சொல்லிட்டு கதிர் கூட்டிட்டு போயிடுறாரு. அண்ட் அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, அங்க வீட்ல இருக்கிறவங்க நம்ம மீனாக்கு வந்துட்டு நம்ம ராஜி அந்த ஃபோட்டோ இவங்களும் கதிர் அண்ட் ராஜி வந்து அந்த பீச்ல எடுத்தாங்க இல்லையா? அந்த ஃபோட்டோவ சென்ட் பண்றாங்க. ஸோ அத பார்த்த மீனா இருந்துட்டு, "பார்றா" அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சுட்டாங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோட் ராஜி அண்ட் கதிரோட பீச் மொமெண்ட்ஸா இருந்தது. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோட்ல வேற என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குதுன்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.